தைரியமா இரு, அவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாத. பயமா இருக்கு சார். இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. என்ன கொடுங்க, நான் போயிட்டு வரேன். இங்க வா. அழாதம்மா. சீக்கிரம் வாங்கிட்டு வா போ. டே சூர்யா, என்னடா நடக்குது? நீ அழாத பத்மா. வாங்கிட்டியா? கொடு. சிஸ்டர் கொடுங்க. ஓகே. எங்கே போகணும்? வீடா ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல். என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா, இருக்க சொன்னா இருந்துரு. ஓ, அப்படியே தலைமுழுகிலான்னு ஐடியாவா? ஆமாம், அது எனக்கு சந்தோஷம்தான். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, மனுஷன் படுத்து கிடக்குறானே பாவமா, அவர் பக்கத்திலே ரெடினா பேசுறா பாரு. ஏன்டி இப்படி யோசிக்கிற? இவர் அப்படியே நேர் வழியில் யோசிக்கிறவர் பாரு. செலவுக்கு எதுவும் பணம் வேணுமா? உங்களுக்கு சேர்த்து என்கிட்ட காசு இருக்கு, தரவா? ஏய், உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? பேச முடியாதுதான். நேரா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஏய், போற நீ சும்மா வாடி. போங்க. பச்சை தண்ணி கூட பல்ல படாம இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி பத்மா? ஒரு காஃபி கூட குடிக்காம இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே. ஹரி, போய் சித்திக்கு அம்மாக்கு 2 காஃபி வேண்டாம். வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம். அவர் கண்ணு முழிச்சிட்டாரு, ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாருன்னு தெரிஞ்சாலே போதும். அப்பதான் என் தொண்டை குழியிலே தண்ணி இறங்கும். என்ன கட்டாயப்படுத்தாத சூர்யா. மா, இப்ப நான் உங்களை நினைச்சு கவலைப்படுறதா இல்ல அப்பாவை நினைச்சு கவலைப்படுறதாமா? ஏமா இப்படி பண்றீங்க? உனக்கு என்னோட தவிப்பை பத்தி தெரியாதுடா. கல்யாணம் பண்ணிட்டு வந்த இத்தனை நாள்ல அவர் இப்படி முடியாம ஒரு நாள் கூட படுத்தது இல்லடா. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. தயவு செஞ்சு என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. டாக்டர், 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 இளையவர் கண் முழிச்சிட்டாரா? முடிச்சிட்டாருங்க. பிபி குறைஞ்சு நார்மல் கண்டிஷன் வந்துட்டாரு. இப்ப அவர் நல்லா இருக்காரு. அப்போ ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரா டாக்டர்? உடனடியா வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டோம். அப்சர்வேஷன்ல கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? பார்க்கலாம், பேசலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க நினைச்ச மாதிரி பெரிய பிளாக்ஸும் இல்லை, ஸ்டென்ட் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருக்கிற சின்ன அடைப்பை மருந்தாலேயே குணப்படுத்திடலாம். வார்டுக்கு மாத்துறதுக்கு நர்ஸ் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. டாக்டர், இந்த நிமிஷம் நீங்க தான் டாக்டர், எல்லாருக்கும் தெய்வம். அப்படிலாம் இல்லம்மா, அவரோட பிபி நார்மலுக்கு வந்ததே அந்த கடவுளோட செயல் தான். கடவுளே, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. வராங்க. கடவுளே. இளையவரே, என்னங்க என்னங்க இப்ப பரவாயில்ல இல்லைங்க? பரவாயில்லம்மா. எப்ப என்னங்க கொண்டு வந்தீங்க? நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சித்தப்பா, அதை பத்தி கவலைப்படுற நேரமா அது. நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சித்தப்பா. முதல்ல சித்தியை சாப்பிட சொல்லுங்க. காலையிலேருந்து கொலை பட்னியா கிடக்காங்க. பத்மா, அதான் ஒண்ணு இல்லைன்னு சூர்யா சொல்றான்ல. எனக்கு சரியாகி நீ படுத்துக்கிட்ட என்ன ஆகும்? போய் தயவு செஞ்சு சாப்பிடு. அண்ணே, பத்மாவை கூட்டிட்டு போங்க. ஓ பத்மா, வாங்க. வருஷம் நீங்களும் வாங்க. நீங்க சாப்பிட வா போ. பத்மா. காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கு. உங்களுக்கு எனக்கு இப்ப வேண்டாம், நான் சித்தப்பா கூட இருக்கேன். ஏதாவது வேணுமா சித்தப்பா? நீ போ. நீங்களும் வாங்க. நான் எதுக்கடி வரணும்? நீ போ. ஏய், ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு ஹெல்ப் வேணும்னா என்ன பண்றது? வாங்க. ஏய், உன்னை போன்றல்ல, என்னாலாம் வர முடியாது. இப்ப வரீங்களா இல்ல அம்மாவுக்கு கால் பண்ணவா? அம்மா அம்மான்னு நீ முன்னாடி போடி, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. பரவாயில்ல மாமா, நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறது? அப்பா எங்க? அப்பா, டாக்டர், அப்பா எங்க?
அப்பா எங்கன்னு கேட்டேன். என்ன அபி, ஹரி எப்போ கால் பண்ணா உனக்கு? நீ எப்போ வர? மயக்கத்தில் இருக்கும்போது கூட சித்தப்பா உன் பேரையே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்பா எங்கன்னு கேட்டேன். இப்போதான் ரூம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரூம் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுமே. என்ன சொல்ற அபி? நீங்க எப்படி பிளான் பண்ணிருப்பீங்க, எப்படி யோசிப்பீங்க, எப்படி நடந்துப்பீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றேன். வாங்க. அபி, சீரியஸா உள்ள கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க. நான் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிப்பு வந்துச்சு. இதானே சொல்ல போற? ஆமா அபி, பேச்சு மூச்சு இல்லாம தான் சித்தப்பாவை கொண்டு வந்தோம். டாக்டர்ஸ் தான் கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. அதுக்குள்ள இப்ப தெளிவா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? நீ என்ன சொல்ல வர அபி? என்ன சென்டிமெண்டா பலவீனப்படுத்தி என்ன வரவழைக்க நீங்க போட்ட நாடகம்னு நான் சொல்றேன். என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லனா. வேற வேற வழி இல்ல, மறுபடியும் நீங்க கொண்டு வர பாக்குறல்ல, ஆனா முடியல. கடைசியா இப்படி சென்டிமெண்டல் அட்டாக். அதுவும் எப்படி? உடம்பு சரியில்லாத அப்பா கண்ணீரோட வந்துருமான்னு கேட்பாரு. உடனே நான் வெற்றி கூட வாழ மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். நானும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த உடனே அப்புறம் அவருக்கு சரியாயிடும். நானும் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக இங்கே அவர் கூடவே உட்காந்துக்கணும். அதானே உங்க பிளானு? ஏய், என்ன பொண்ணுமா நீ? இந்த நிலைமையில இருக்கிற அப்பங்கிட்ட இப்படித்தான் நீ பேசுவியா? எனக்கு எல்லாமே தெரியும்பா. நீங்க அண்ணன் சிதம்பரம் அம்மா 3 பேருமா சேர்ந்து என்னெல்லாம் பிளான் பண்றீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தகவல் வந்துருச்சு. அபி, என்னது அப்பாவை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வேண்டாம், என் வாயை கலராதே. எவ்வளவு பெரிய நாடகம் பண்ணிட்டு இருக்கல்ல? என்னையும் அவரையும் பிரிச்சாகணும்னு உனக்கு என்ன அப்படி ஒரு வெறி? பாரு அபி, உண்மையை புரிஞ்சுக்காம கண்டபடி பேசிட்டு இருக்காது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உண்மையை தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இவருனா உனக்கு அவமானம், அசிங்கம் இல்ல? உன்னோட அந்தஸ்துக்கு இவர் தகுதி இல்லாதவரு. இவர் உன்னோட தங்கச்சி புருஷன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கு. இவரை உங்களோட மருமகன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அவமானமா இருக்கு, கூச்சமா இருக்கு இல்லையாப்பா? சூர்யா, இவளை போ சொல்லு. எனக்கு இந்த மாதிரி பேச்சு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. இந்த பாரு அபி, நீ வந்து 4 வார்த்தை ஆறுதலா பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு வன்மத்தோட பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பேசுறது வன்மம், நீங்க நடந்துக்கிறதெல்லாம் வன்மமே கிடையாது, அப்படிதானே? இவரை நீயும் மாமாவும் சேர்ந்து கொலை பண்ண பாத்தீங்களா, அது வன்மம் இல்ல. ஆனா நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்ல, அதுதான் வன்மம். நீங்க தப்பு பண்றீங்கப்பா. என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணணும்னு இவ்ளோ செலவழிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி என்ன வரவழைக்கணுங்கிறதுக்காக ஏன் அப்படி சீப்பா பிஹேவ் பண்றீங்க? வேண்டாம் அபி, நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். என்ன சித்திரவதை பண்ணாத. தயவு செஞ்சு கிளம்பு. திரும்ப திரும்ப உங்களை பத்தி தான்ப்பா நானும் நினைச்சு பாத்துட்டு இருக்கேன். உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அப்பான்னு உங்களை தான்ப்பா நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை நினைச்சு பொறாமப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க இப்படி கீழ்த்தரமா பிஹேவ் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. சூர்யா, என்னடா அது? சித்தப்பா, அபி, தயவு செஞ்சு கிளம்பு. போகத்தான் போறேன்னு, ஆனா நினைச்சது நான் பேசிட்டு தான் போக போறேன். அப்பா, எப்பவும் என்னை பத்தி என்ன சொல்வீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் பிறந்த ராசியால தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடந்ததுன்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா? அந்த நம்பிக்கை இப்படி மாறி போனதுதான் உங்களுக்கு இப்ப கோவம் இல்ல? சொல்லுங்கப்பா, ராசியான பொண்ணு உங்களை விட்டு போனதுதான் உங்களுக்கு இப்ப கோவம், அப்படிதானே? சொல்லுங்க. அபி, உன் நினப்பு தப்பு, வந்த நேரம் தப்பு. உன்கிட்ட பேச எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. கிளம்பு. ஆனா நான் பேசுவேன்பா. உங்களுக்கு நான் பிறந்த ராசியால தான் அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னு வைங்க. அப்ப அதே ராசி இவருக்கும் வேலை செய்யணும்ல? இவர் கூட தானே நான் இருக்கேன். அந்த அதிர்ஷ்டம் என் வீட்டுக்காரருக்கு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த அதிர்ஷ்டம் உண்மையா இருந்தா இவரு உங்களை மாதிரி பெரிய ஆளா வருவாருப்பா.
உங்களை மாதிரி என்ன, உங்களை விட பெரிய ஆளா வந்து காட்டுவாரு. இந்த இடத்துல நான் சவால் விட்டு சொல்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சமூகம் மதிக்கிற அளவுக்கு, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவரை பார்த்தா எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய மனுஷனா நான் இவரை மாத்தி காட்டுறேன். அப்படி ஒரு பெரிய மனுஷனா அவர் உங்க முன்னாடி வந்து நின்னா உங்களால அதை தாங்க முடியுமாப்பா? பாப்போம்ப்பா, உங்களோட இந்த டிராமாவெல்லாம் தாண்டி நான் இவரோட வாழதான் போறேன். நானும் இவரும் சமூகத்துல நல்ல நிலைமைக்கு வந்து நிக்கதான் போறோம். அப்போ உங்க முகம் எப்படி எல்லாம் போகுது, என் வீட்டுக்காரர் நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழ்த்தரமான டிராமா எல்லாம் போட்டு என் மனசை மாத்திடலான்னு ஒரு நாள் கூட யோசிக்காதீங்க. நான் வரேன், வாங்க. ஏய், நீ வெளிநாட்டுல தான் படிச்சியா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏய், அந்த மனுஷன் உண்மையாலுமே ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்திருக்காப்ல. பெட்ல ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? முட்டாளா நீ? எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் நல்லா தெரியும். உங்க அட்வைஸ் தான் தேவையில்ல, போலாங்கிற. முதல்ல வண்டி எடுங்க சொல்றேன். உங்க அம்மா வந்திருக்காங்க, போய் பேசிட்டு வா. இப்ப வண்டி எடுக்க போறீங்களா இல்லையா? எடுங்க. ஐயோ, பைத்தியத்தை கூட அபிமா, அபி, அபி, அபிமா, அபி, போலாம். அக்கா, பத்மா, மேல போய் பாப்போம். வாங்க. போ போ. வாடா ஹரி. இவங்க ஏன் இன்னும் வரல? ஏய், என்ன அபி அதுக்குள்ள வந்துட்ட? என்னாச்சு, உன் அப்பா நல்லா இருக்காரா? பேசுனியா? ஏதாவது மறுபடியும் சத்தியங்கத்தையும் வாங்கிட்டாரா என்ன? சும்மா இரு. என்ன அபி, உள்ள போனியா? அவருக்கு எப்படி இருக்கு? அவர் நல்லா தான் இருக்காருமா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வெற்றி, நீ அபி அப்பாவை பாத்தியா? பார்த்தேன். ரொம்ப சீரியஸா இருக்குன்னு அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணாரு. நிஜமாவா அவ்வளவு சீரியஸா இருக்காரா? அட நீ வேறம்மா, இங்கதான் பாசம் ஓவரா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க பாவம் அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாரு. அவர் மனசை நோகடிக்கிற மாதிரி பேசிட்டு வரா. என்னமோ இவன் நல்ல பொண்ணு மாதிரி நீயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அபி, என்னம்மா இதெல்லாம்? மா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. என்ன தெரியாது? மா, இவன் மட்டும் லூசா இல்ல மொத்த குடும்பமும் லூசான்னு எனக்கு தெரியல. அங்க எல்லா மொத்த குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு. அவங்க அப்பாவை பார்த்து உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நடிக்கிற ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து சீனை போறன்னு சொல்லிட்டு வரான். கண்டபடி பேசிட்டு இருக்காமா, இவ்வளவு போய் நம்பிக்கிட்டு இருக்க. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சரி, நீ சொல்றத உண்மைன்னே வச்சுப்போம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரிப்போர்ட்ஸ் மிஷின்லாம் போய் சொல்லுமா? எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மா, அவருக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லதா இருக்காரு. என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அது எதுவுமே நடக்கல. இப்ப சென்டிமெண்டா கூப்பிட பாக்குறாங்க. அவ்வளவுதான் விஷயம். எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. உங்க அப்பா பொய் சொன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அதே நேரம் அவர் சொல்றது உண்மையா இருந்து உடம்பு சரியில்லாம இருந்தா நீ இப்ப பண்றது அதை விட பெரிய தப்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அபி. நீ எதுக்கும் உங்க பெரியம்மாட்ட பேசி பாரு, அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். இல்லம்மா, ஒருவேளை அப்பாவுக்கு நிஜமாவே பிரச்சனைனா பெரியம்மாவே எனக்கு கால் பண்ணிருக்க மாட்டாங்களா? இவங்க ஒவ்வொருத்தரா கால் பண்ணி கூப்பிடுறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுவா இருந்தாலும் பெரியம்மா பேசிட்டு நான் பாத்துக்கிறேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. ஐயோ, என்னக்கா இது? என்னையோட இவ தொல்லை முடிஞ்சது, நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற மாதிரி படக்கு நல்லா வந்துருச்சு. அவ வரதுல உனக்கு என்ன வந்துச்சு? இந்த வீடு மொத்தத்துக்கும் தான் பிரச்சனை, உங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு தள்ளுங்க. எடுக்கவே வேணாம்.
என்ன இது? அவங்க பெரியம்மாவா? மறுபடி கூப்பிடுறாங்க. எதுக்காக இவ எடுக்க மாட்டேங்கிறா? சம்மந்தி, நான் கமலா பேசுறேன். அபி பின்னாடி பக்கம் போயிருக்கா. இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவ போனே எடுக்கல சம்பந்தி. என்னன்னு தெரியல சம்மந்தி. நீங்க தான் ஃபோன் பண்றீங்கன்னு தெரிஞ்சா நானே பேச சொல்லியிருப்பேன். என்ன ஃபோன் வந்துட்டே இருக்கே, இந்த பொண்ணு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அபி அப்பா எப்படி இருக்காரு சம்மந்தி? ஒரு நிமிஷத்துல மொத்த குடும்பத்தையும் கலங்க வச்சுட்டாரு சம்பந்தி. காலையில பத்மா காஃபி கொடுக்க போனா ஒரே நிமிஷத்துல ஐயோ ஐயோன்னு கூப்பாடு. எல்லாரும் ஓடி போய் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம படுக்கையில கிடக்குறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்மந்தி. உங்க பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்றது கூட எனக்கு கொடுத்து வைக்கல. நான் என்னத்தை செய்ய? வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. ஒரு பக்கம் பசங்க அழறாங்க, இன்னொரு பக்கம் பத்மாவை சமாதானப்படுத்தவே முடியல. அழுது அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா போயிடுச்சு. நெருப்பு மேல நின்ன மாதிரி இருந்துச்சு சம்மந்தி. ரொம்ப கஷ்டம்தான் சம்மந்தி. சுயநினைவு இல்லாத நிலைமையில கூட இளையவரு யார் பேரை சொல்லி அணந்துட்டாரு தெரியுமா? அபி அபின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவ பேரை தான் அணத்திட்டு இருந்தாரு. நிஜமாவா சம்மந்தி? ரத்தத்துக்கு பகை இருக்கா? சொல்லுங்க சம்மந்தி. அவ இளையவரோட ரத்தம் இல்லையா? எவ்வளவு கோவம் இருந்தாலும் இவ பேரை சொல்லிதானே புலம்புறாரு. அவர்கிட்ட போய் இவ இப்படி பேசலாமா? நீங்களே சொல்லுங்க சம்மந்தி. இவ வந்தப்ப நான் இருந்திருந்தா சமாதானப்படுத்தி பேச வச்சிருப்பேன். நானும் இல்லாம போயிட்டேன். இவ பாட்டுக்கு ஆடி தீர்த்துட்டு போயிட்டா. தப்பு பண்ணிட்டேன் சம்மந்தி. அவளை நான் வெற்றி கூட அனுப்பியிருக்க கூடாது. நான் அவ கூட வந்திருக்கணும். அதான் நான் பண்ண தப்பு. பெத்தவரு சாக கிடந்து பொழைச்சு வந்திருக்காரு. அபி இப்படி பண்ணலாமா? அவகிட்ட நடந்ததை சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் மறுபடியும் அவளை அனுப்பி வைங்க சம்மந்தி. அவ வந்து மனசார மன்னிப்பு கேட்டா அவரோட கோவம் கொஞ்சமாவது குறையும். கண்டிப்பா அவளை அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எந்த கவலையும் இல்லாம அவரை கூட்டிட்டு போங்க. நான் அனுப்பி வைக்கிறேன். நாம இப்படியேவா இருந்துட போறோம்? 2 வீட்டுக்கும் போக வர இருக்கிற நிலைமை கட்டாயம் வரும். அபி அதெல்லாம் நடத்தி காட்டுவா. நீங்க தைரியமா இருங்க சம்மந்தி. அம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்க பெரியம்மா தான் பேசுறாங்க. அபி வந்துட்டா, பேசுறீங்களா? வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ள ஒரு வார்த்தை அவகிட்ட பேசிக்கிறேன். இந்தா உங்ககிட்ட பேசணுமா? என்ன பெரியம்மா இது? இப்ப என்ன ஆச்சு? அபி தப்பு பண்ணிட்ட அபி. சம்பந்தி கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிருக்கேன். மரியாதையா அப்பா கிட்ட வந்து மனசார மன்னிப்பு கேளு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மத்தது அப்புறமா பேசிக்கலாம். நான் வைக்கிறேன். என்ன அபி, நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நினைச்ச? பெத்த அப்பா படுக்கையில கிடக்குறாரு, அவரை போய் புண்படுத்திட்டு வந்திருக்க. என்ன பொண்ணு நீ? அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களாம். வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேளு. அதுக்குள்ளயா? ஆமா, உன் மேல இருக்கிற கோவத்துல ஹாஸ்பிட்டல் வேணாம், மருந்து மாத்திரை வேணான்னு அடம் பிடிக்கிறாராம். டாக்டர் வீட்லயே நர்ஸ் வச்சு பாத்துக்க சொல்லிட்டார் போல இருக்கு. என்ன சொல்றீங்கம்மா? தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. நீ செஞ்ச தப்ப நீ தான் சரி பண்ணணும். உடனே போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. எதுவா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலாம். போ. சரி, நான் போறேன். அபி, என்ன பத்மா, வேண்டான்னு காரி துப்பிட்டு போனவ இப்பதுக்கு வந்திருக்கா. அவகிட்ட சொல்லி அனுப்பு. அவ உதறிட்டு போனதும் இந்த ஜட்ஜ் சங்கர நாராயண ஒன்னும் செத்து போயிடல. இந்த மாதிரி 1000 துரோகத்தை பார்த்தவன், இந்த மாதிரி 1000 அழுக்க பார்த்தவன், இதுக்கெல்லாம் சோர்ந்து போறவன் இந்த சங்கர நாராயணன் கிடையாது. அவனை கலங்கடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் பொறக்கல, இனிமேலும் பொறக்க போறதில்லை. சொல்லி அனுப்பு. அவளோட பொருளை தான் எரிக்க போறேன், அவளையும் சேர்த்து எரிச்சிட போறேன்.
அதுக்கு முன்னாடியே போ சொல்லு.